ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 15:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்ட். ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். கேடகம் என்றால் பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு ஆயுதம். அந்த கேடகம் இருக்கும்போது எந்த ஒரு வீரனும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தடுத்துரும், போராட்டத்தை தடுத்துரும், எதிர்ப்பை தடுத்துரும். நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியும். எந்த ஒரு போர் வீரன் கரங்களிலே அந்த ஒரு கேடகம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தைரியம் அவனுக்குள் இருக்கும். அந்த ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா ஆபத்தையும் ஆண்டவர் சந்தித்து விடுவார். நம் வாழ்க்கையில் எந்த ஒரு புயல் வீசினாலும் கூட நமக்கு முன்பதாக ஆண்டவர் நின்று அற்புதங்களை செய்து விடுவார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். அன்பான குடும்பத்து மக்களே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு பாடுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நமக்கு புது நம்பிக்கை வந்துவிடும், புது பலன் வந்துவிடும். அந்த ஆண்டவர் நமது கரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் இந்த உலகத்துல எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் கேடகமாய் நம்மை பாதுகாக்கக்கூடிய பணியை செய்து விடுவார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் அவரை நம்பின பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவரே கேடகமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தனித்து நிற்கிறோம், தனித்து காரியங்களை சந்திக்கிறோம். எனக்கு ஆதரவு ஒருத்தருமே இல்லை, எனக்கு ஆதரவு ஆலோசனை சொல்ல ஒருவருமே இல்லை என்று கலங்கி நிற்கலாம். நீங்க கலங்கி நிற்கிறீங்கல்ல, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவரே நமக்கு கேடகமாய் நம்மை மீட்டு ரட்சித்து வழிநடத்துகிற ஆண்டவராய் நம்மோடு கூட வருவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. நீரே எங்களுக்கு மகா பெரிய கேடகமாய் இருக்கிறீரப்பா. எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வனப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீரே கேடகமாய் மாறும் இரும் அற்புதங்களை காண கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.